இருந்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அதிசயமான பூனை. வேறு பூனையாக இருந்தால் அவ்வளோதான், எந்நேரம் கடிச்சு கொதறி ரெக்கை தனியாக அது தனியாக பிச்சு பிடுங்கி போட்டிருக்கோம். என் வீட்டு பூனைகள்லாம் எதுவுமே செய்யலை. டைகர் தான் பந்து மாதிரி விளையாடுவான், துரத்தி பிடிச்சி விளையாடுவான், ஓடி பிடிச்சி விளையாடுவான். ஒவ்வொன்றும் கழுத்தை கவ்விருங்கள்ல ஒவ்வொரு பூனையெல்லாம். அதிசயம்தான் அதெல்லாம். எல்லாருமே கேட்டாங்க, பறவை ஒன்றும் செய்யலையா பூனை அப்படின்னு. ஒன்றுமே செய்யலை. அம்மா பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு அதுகளும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அப்பப்போ பார்த்துக்கிறாங்க. அவன் டைகர் தான். இது கீழே விழுந்த அன்னைக்கு விளையாடினான். அதை பிடிச்சி ஓடி பிடிச்சி பார்த்தோன்னே விளையாட தான் செஞ்சான். கடிக்கலை, பிக்கலை, எதுவும் செய்யலை. இந்த பாருங்கள், இது பக்கத்தில் தான் நிற்கிது. ஏதாவது பண்ணுதா பாருங்களேன். எனக்கே ஆச்சரியந்தான். இல்லைன்னா மேலேருந்து ஏதாவது ஒரு இது விழுந்துச்சுன்னா, பறவை விழுந்துச்சுன்னா பூனை லவக்குன்னு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் ரெக்கை தனியாக அது தனியாக கடித்து வச்சு போட்டுருவாங்க. டைகரும் அப்படி பண்ணலை, டைமண்டும் அந்த மாதிரி பண்ணலை. என் வீட்டு பூனைகள் எதுவுமே, அந்த பெரிய பூனையும் இதை கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்கு கூட தெரியுது இது குட்டி பூனை, இது பறவைன்னு. மனுஷங்களுக்கு தான் இறக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். மிருகங்கள்லாம் நல்லா சாஃப்டாக, நல்லா நல்ல குணமாக இருக்காங்க. தன்னுடைய பசிக்கு சாப்பாடு கிடச்சிட்டா அது எந்த இனத்தையும் அழிக்காது. ஆனால் கப்படிக்கும்ப்பா. பறவை வளர்த்து இது என்ன, அப்பப்போ இதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கப்படிக்கும். சவுண்டு பாருங்கள். அதுக்கு சொல்லுங்கள், இது என்ன பறவைன்னு தெரிஞ்சவங்க. அது பாருங்க, எனக்கு என்னன்னு அது என்னத்தையோ பிடிச்சி விளையாடிட்டு இருக்கு. ஐஸ்கிரீம். வா, இறங்கி இங்கே கொஞ்ச நேரம் விளையாடு, அப்போ தான் பறந்து போக முடியும். இப்படியே உட்காந்துட்டே இருந்தா எப்படி பறந்து போகிறது? இப்போ கொஞ்சம் வெயில்ல நில்லு. பறந்து போக முடியலையா?